ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீலாக்ஸ் ரெசிபீஸ். 10லேருந்து 12 பேர் சாப்பிட்ற மாதிரி ஜீரக சம்பா வச்சு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஈத் அன்னைக்கு எங்கள் வீட்டில் தயாரான பிரியாணி தான். அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1.5 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1.25 கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக கொழுப்பு எலும்பு எல்லாம் சேர்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், லெமன் எல்லாமே அளவு பிரகாரம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கையில் உங்களுக்கு எந்தெந்த அளவு எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், ரிஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். தயிர், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீவ்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 200 ml நெய்யும் 200 ml எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தம் போடுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீவ்ஸ் மட்டும்தான். மற்ற பொருட்கள்லாம் நான் சேர்க்குறது இல்லை. நார்மலாக கல்யாண வீடுகளில் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு எந்த அளவு சேர்ப்பாங்களோ அந்தளவுக்கு நெய் எண்ணெயும் சேர்த்துருக்கோம். ஒரு 7-8 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 8 கிராம்பு, 10 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பே லீவ்ஸ் சேர்த்துக்கணும். வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 600 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கிறதா ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸே. இதில் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ரொம்ப நீல மிளகாய், அதனால் 6 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 8 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்தாக்கில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா பிரியாணி உங்களுக்கு ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 150 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். நார்மலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சியும் பூண்டும் சம அளவு வச்சு அரைச்சா கூட பிரியாணிக்கு இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய்யில் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினாக்கில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் எதுக்காக முதல்ல சேர்க்குறோம் அப்படின்னா பிரியாணிக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல கலர் கிடைக்கும். நல்ல காரமான மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தேவைப்படும். 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவை நம்ம முதல்ல சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா அப்படிங்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்சு வச்சுருக்க பொடி தான். மற்ற பொருட்கள் சேர்க்கறதில்ல. இது எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை எண்ணெயில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போதுமே மிளகாய்த்தூள் சேர்க்கல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருத்து போயிடக்கூடாது. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறதா இருந்தால் இதோட அளவு ஜாஸ்தியாக சேர்க்கணும். ஆனால் அது சேர்க்கையில் பிரியாணி உங்களுக்கு இன்னும் டார்க் கலர் ஆகிடும். இந்த காரமான மசாலா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா 450 கிராம் அளவுக்கு அளவு எடுத்திருக்கேன். இதை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஒரு 3 கைப்பிடி போல் மல்லி, புதினா சேர்த்துக்கணும். ஒரு கட்டு மல்லி, இல்லை ஒரு 100 கிராம் அளவுக்கு மல்லியும் ஒரு 50 கிராம் அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்தப்பறம் சேர்ப்போம், நம்ம ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாலே சேர்ப்போம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு விட்டுறலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கப்புறம் தயிரோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 300 ml தயிர் எடுத்துருக்கேன். 300 ml தயிர் சேர்த்துக்கலாம். அதிக புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில் விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு தக்காளி, தயிர் எல்லாம் சேர்ந்து லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ தான் நம்ம மட்டன் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துடலாம். மட்டனோட அளவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 1.25 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி எலும்பு, கொழுப்பு எல்லாம் சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். மட்டன் சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மட்டன் மசாலாலேயே 2 நிமிஷம் இருந்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்துலேயே அப்படியே வேக வைக்கலாம், இல்லது ப்ரெஷர் குக் கூட பண்ணி எடுக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன், தக்காளி, தயிரில் உள்ள தண்ணியெல்லாம் இருக்குது. அதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம்.
தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் அரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷம் வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மட்டன் ரொம்ப குலைவாக வேக வச்சிடாதீங்க, ஏன்னா ரைஸ் போட்டு தம் போடையில் மட்டன் கரைஞ்சி போயிடும், உடஞ்சிடும். பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா நடுவில் எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் நல்ல பதமாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்திருந்தது சீரக சம்பா அரிசி 1.5 கிலோவுக்கு 8 கப் அளவுக்கு இருந்தது. அதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். சீரக சம்பா அரிசிக்கு அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சுப்பேன். அந்த தண்ணி 1.25 கப் அப்படிங்கிறது இந்த மட்டனில் இருக்கலையே அக்னி, அந்த தண்ணியும் சேர்த்து தான். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த கிரேவியில் இருக்க தண்ணியை கப் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக சேர்த்துக்கணும் அப்படின்னா அந்த அக்னியை விட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணின்னு கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருந்த அரிசி பார்த்திங்கன்னா 8 கப் அளவுக்கு இருந்தது. 8 கப்புக்கு 1 கப்புக்கு 1.25 கணக்கு பண்ணையில் எனக்கு 14 கப் தேவைப்பட்டது. கிரேவிலேயே ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி இருந்தது. 8 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கிரேவியில் உள்ள தண்ணியை சேர்த்து தான் 1க்கு 1.25 அளவு. ஒரு 3 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் செக் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் போதுமான அளவாக இருந்தது. நான் போட்டிருந்த 2 டேபிள் ஸ்பூனே போதுமான அளவாக இருந்தது. உப்பு மட்டும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உப்பு தூக்கலாக இருக்கணும். அதுதான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் போட்டு வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துடலாம். ரைஸ் போட்டுட்டு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் போடாதீங்க, குழஞ்சி போய்டும் அரிசி. நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து லைட்டாக ஒரு லேயர் தான் அரிசிக்கு மேலே இருக்குது. இதுதான் தம் போடுறதுக்கு சரியான ஸ்டேஜ். இதுக்கு கலர் பொடியெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம முதல்லையே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருந்ததுனால கடைசியில் தம் போட்ட பிறகு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். நான் குறைஞ்ச தீயில் தோசைக்கல் மேலே தான் தம் போட்டுக்குவேன். நல்ல ஒரு கனமான தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்வளோ லோ ஃப்ளேம் பண்ண முடியுமோ அவ்வளோ லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சிடலாம். இதை லைட்டாக அடியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய், அதை மேலே ஊற்றிக்கணும். இதில் நான் மல்லி புதினா எதுவுமே மேலே தூவலை, எடுத்து வச்சுருந்த நெய்யை மட்டும்தான் மேலே போட்டுக்கிறேன். இதை நல்ல டைட்டான மூடி போட்டு மூடிடணும். டைட்டான மூடி இல்லாட்டி இந்த மாதிரி ஃபாயில், நான் இன்றைக்கி ஃபாயில் போட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்க போகிறேன். ஏன்னா லைட்டாக ஒரு கேப் இருக்க மாதிரி இருந்தது, அதனால் ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு மூடி போட்டுக்கிறேன். மூடி போட்டுட்டு ஒரு வெயிட் மேலே வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட மேலே வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு குறைஞ்ச தீயில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். தம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தம் உடைச்சு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி அளவில் நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும். 1க்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 1.25 கப் அப்படிங்கிறது வந்து மட்டன் கிரேவியில் உள்ள தண்ணியும் சேர்த்து அளவு எடுத்துக்கணும். மட்டன் எல்லாம் ப்ராப்பராக குக் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ கால் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.